ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாப்ஸ் அண்ட் டாட். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அனைவருமே ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனுவல் பிளானில் என்ன டேட்டுக்கு சொன்னாங்களோ கரெக்டாக அவங்க ஜனவரி லாஸ்ட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வேகன்சிக்கான எக்ஸாம் டேட்டுமே வந்து அறிவிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஜூன் 9ஆம் தேதி இந்த வேகன்சிக்கான எக்ஸாமே நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேகன்சிக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 28க்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. அப்பதான் நம்ம அப்டேட் பண்ணுற ஜாப் டீடைல்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரு ரெஃபரன்ஸ்க்கு தேவை அப்படின்னா டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஸோ டோட்டலாக போஸ்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் 6244 வேகன்சிஸ் இப்போ குரூப் 4க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரி டோட்டலாக 39 கேட்டகரிக்கு கீழே உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கேட்டகரியிலும் எவ்வளோ வேகன்சி அண்ட் என்ன மாதிரியான சேலரி உங்களுக்கு கொடுக்குறாங்க, இந்த மாதிரி A to Z டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராம நிர்வாக அலுவலர் அதாவது VAO இந்த போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா 108 வேகன்சிஸ் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. இதற்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19,500 ஸ்டார்ட் பண்ணி 71,900 வரைக்குமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இளைநிலை உதவியாளர், ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த வேகன்சிக்கு டோட்டலாக 2442 காலியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கும் பார்த்தீங்கன்னா சேம் உங்களுக்கு சேலரி லிமிட் தான் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இளநிலை உதவியாளரே வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே, ஸோ நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அதில் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க வேகன்சி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைபிஸ்ட் கேட்டிருக்காங்க, தட்டச்சர் கேட்டிருக்காங்க, அதே மாதிரி ஸ்டெனோ டைபிஸ்ட் கேட்டிருக்காங்க, சுருக்கெழுத்தாளர் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இளநிலை செயல் பணியாளர், தனிச்செயலர், இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்கும் தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து 33 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆய்வக உதவியாளரும் வந்துருச்சு, ஃபாரஸ்ட் கார்டுமே இதில் வந்து கேட்டிருக்காங்க, டிரைவர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு போஸ்டிங்கும் என்னென்ன டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு எவ்வளோ வேகன்சி எல்லாமே வந்து கிளியராக இந்த பிடிஎஃப்ல பாருங்கள், இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு சேலரி லிமிட்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,900 அதாவது 15,900 ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு சேலரி லிமிட் ஒவ்வொரு போஸ்டிங் பொறுத்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது, அதே மாதிரி டிக்ரீஸ் ஆகுது, அதெல்லாம் வந்து இதில் செக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த வேகன்சிக்கான சிலபஸ், அதாவது இந்த வேகன்சிக்கான எக்ஸாம் வந்து எந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும், எவ்வளோ மார்க் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் வந்து இந்த டேபிளில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பகுதி A மற்றும் பகுதி A, அதாவது பகுதி 1 பகுதி 2ன்னு வச்சுக்கலாம். ஸோ பகுதி 1ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் மட்டும்தான் இருக்கும். தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 வினாக்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதிகபட்ச மதிப்பெண் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 மதிப்பெண்களுக்கு வந்து 100 வினாக்கள் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பகுதி 2ல் வந்து பார்த்தீங்கன்னா பொது அறிவு ப்ளஸ் கணக்கு, ஸோ மேக்ஸ் மற்றும் ஜென்ரல் சயின்ஸ் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து டோட்டலாக 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதில் பொது அறிவிலேருந்து 75 கொஸ்டின்ஸும் மேக்ஸ்லேருந்து 25 கொஸ்டின்ஸும் இருக்கும். டோட்டல் 150 மதிப்பெண். ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 மதிப்பெண்களுக்கு எழுதுவீங்க எக்ஸாமு. டோட்டலாக 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ OMR பேஸில் தான் அந்த எக்ஸாம் இருக்கும். ஸோ அதாவது OMR ஷீட் கொடுத்துருவாங்க, அதில் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுற மாதிரி. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 3 மணி நேரம் இருக்கும். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பகுதி 1ல் தமிழில் மினிமம் 40%, அதாவது 60 மதிப்பெண்கள், 150 மதிப்பெண்களுக்கு 60 மதிப்பெண்கள் எடுத்தால் மட்டும்தான் பகுதி 2 வந்து வேலிடேட் பண்ணுவாங்க. இது வந்து தமிழ் மொழியை வந்து கட்டாயமாக்குனாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு தகுதியாக வந்து கொடுத்துருக்காங்க. தமிழில் வந்து கண்டிப்பாக 60 மதிப்பெண் எடுத்தே ஆகணும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பகுதி ஆளன் வந்து நீங்கள் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுக்கிறீங்க அப்படின்றத ஆட் பண்ணிக்கிடுவாங்க. வயது வரம்பு என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிராம நிர்வாக அலுவலர், வனக்காப்பாளர், வனக்காப்பாளர்லேயே வந்து ஓட்டுநருக்கு கேட்டிருக்காங்க, அதே மாதிரி வனக்காவலர், இந்த கேட்டகரியில் வர்றவங்களை தவிர மற்ற எல்லா வேகன்சிக்கும் மினிமம் 18 வயதுங்க. அப்போ இந்த வேகன்சிக்கு என்ன வயது வரணும்னு கேட்டிங்கன்னா இதற்கு வந்து கீழே தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து மினிமம் 21 தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ இது தவிர நீங்கள் மற்ற பணிகளுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 18 இருந்தாலே ஓகே. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 32 வயது வரை. ஸோ இதில் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் கிராம நிர்வாக அலுவலர் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு SC STக்கு 42 வயது வரை அப்ளை பண்ணலாம். BC அண்ட் DNC இந்த கேட்டகரியில் வரவங்களுக்கு 42, ரெண்டுக்குமே வரையும் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இளநிலை உதவியாளர் வந்து நிறைய கேட்டகரி கீழே கேட்டிருக்காங்க. டைபிஸ்ட், சுருக்கெழுத்தாளர், இந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 37 வயது SC STக்கு. அதே மாதிரி BC MBC DNC இந்த கேட்டகரியில் வரவங்களுக்கு 34 வயது வரை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இளநிலை உதவியாளர் வந்து தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம், அந்த மாதிரி ஒவ்வொரு அதுக்கு கீழே உள்ள கேட்டகரியில் 15லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15லேருந்து 28 இந்த இதில் கொடுத்துருக்க வேகன்சிக்கெலாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வயது வரம்பு இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வயது வரைக்கும் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் டிரைவர் இந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 37 வயதுலேருந்து
37 வயது வரை மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டா குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதையும் வந்து பாத்துக்கங்க. ஸோ அதுக்கு கீழ வன காப்பாளருக்கு அப்ளை பண்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, தனியான உங்களுக்கு வந்து பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. அதாவது இந்த வேக்கன்சிக்கு மட்டும். வன காப்பாளர் அண்ட் டிரைவர் இந்த கேட்டகரிக்கு மட்டும். ஓகேங்களா? அதே மாதிரி கீழ பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்ச கல்வி தகுதி என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராம நிர்வாக அலுவலர் பொறுத்தவரைக்கும் 10th குவாலிஃபிகேஷன் தான். ஓகே. ஸோ இளநிலை உதவியாளருக்குலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மினிமம் வந்து 10th தான் கேட்டிருக்காங்க. ஸோ இளநிலை உதவியாளர் வந்து வேரியஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் மாறுது. ஸோ ஒரு சில டிபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிகிரியும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து டிகிரி முடிச்சவங்க நீங்க அந்த டிபார்ட்மெண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தட்டச்சர் அதாவது டைப்பிஸ்ட்டுக்கு அப்ளை பண்றவங்களுக்கு மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு கீழ நீங்க வந்து உங்களுக்கு டைப்பிஸ்ட்ல சர்டிஃபிகேஷன் வந்து வச்சிருக்கணும். தமிழ், இங்கிலீஷ் 2லயுமே வந்து கேட்டிருக்காங்க. அது போக உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட்டும் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதையுமே பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆய்வக உதவியாளர் லேப் அசிஸ்டன்ட் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து மினிமம் நீங்க வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கணும். 12த்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இயற்பியல், வேதியியல், உயிரியல் அண்ட் தாவரவியல் இந்த சப்ஜெக்ட்ல வந்து நீங்க முடிச்சுக்கணும். ஓகேங்களா? இந்த சப்ஜெக்ட்ல நீங்க வந்து 12th பாஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி வரி தண்டாளர் பொறுத்தவரைக்கும் மினிமம் வந்து 10th குவாலிஃபிகேஷன் தான். முதுகலை தொழிற்சாலை உதவியாளர் பொறுத்தவரைக்கும் 12th வந்து கேட்டிருக்காங்க. அல்லது 10த்ல வந்து முடிச்சுட்டு ஐடிஐ படிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வனக்காப்பாளர் பொறுத்தவரைக்கும் 12th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாரி தான் சயின்ஸ் குரூப்ல பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டிரைவர் வந்து கேட்டிருக்காங்க. டிரைவர் பொறுத்தவரைக்கும் அதுக்குமே பார்த்தீங்கன்னா 12th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாரி டிரைவிங் லைசன்ஸ் வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். ப்ளஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸும் வந்து இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸோ ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் டிரைவர் அண்ட் வனக்காப்பாளர் இந்த வேகன்சிக்கெல்லாம் அப்ளை பண்ணுறவங்களுக்கான தகுதிகள்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களை பொறுத்த வரைக்கும் உயரம் 163 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. பெண்கள் மற்றும் திருநங்கை கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு 150 சென்டிமீட்டர் இருந்தால் போதும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வேகன்சிக்கு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிங்க் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணியிருக்கோம். அதை சூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 150 வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருக்கும். இது வந்து 5 இயர்ஸ் ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து தேவைப்படாது. டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு 100 வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ். அதே மாதிரி இந்த பிடிஎஃப்லேயே பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஃபார்மெட்டில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான தனியான வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச வரை நான் அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ கூட சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி எக்ஸாம் சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் உள்ள எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் வந்து உங்களுக்கு எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி எக்ஸாம் சென்டருக்கான கோட் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து செக் பண்ணி கரெக்டான கோட் போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வேகன்சிக்கான ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அண்ட் சிலபஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். அதையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஜாப் அப்படி சொல்லி மீட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். see you. bye bye.